வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெசன் தான். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக ஒரு கிளிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம லாஸ்ட்டில் சொல்லுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எங்களுடைய யூடியூப் வீடியோஸ், அதாவது 10 பேருக்கு இது என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்கிப் பண்ணுறவங்க பண்ணிடுங்க, தெரியாதவங்க வந்து இதை கொஞ்சம் பார்த்துருங்க. அதாவது என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் போடுற யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு பெல் நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக உங்கள்கிட்ட இருந்து எந்த விதமான கிளைம்ஸும் எங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. எங்களுக்கு முழுக்க எந்த விதமான கிளைம்ஸும் யூடியூப்லேருந்து நாங்கள் வாங்க போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வீடியோ தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு சின்ன பெல் ஐக்கான் மாதிரி உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இது வந்து தரும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நாங்கள் எதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்குது. சப்ஸ்கிரைப் வாட்ச் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 9% வந்திருக்கு. நாட் சப்ஸ்கிரைப்லேருந்து 90% பீப்புள் வந்து வந்திருக்காங்க. அதாவது எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவங்க 90% பீப்புள் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, 90% பீப்புள் வந்து நம்ம சேனல் வீடியோஸை தேடி கண்டுபிடிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் வீடியோஸ் வந்து ஒரு பெல் ஐக்கான் மூலமாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தப்படுது. அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதுக்கடுத்து வர வீடியோஸ்னாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலே போதும். அதாவது இப்போ சும்மா சேனல் வீடியோஸ் நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல போட்ட வீடியோஸ்லாம் இப்போ வந்து 300, 400, ஒரு வீடியோலாம் 1700 சம்திங் வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி சில வீடியோஸ்லாம் 23, 24 அது வியூஸும் போயிருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெகக்னைசேஷனில் எங்களுக்கு ஒரு கேலண்டர் வருது. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் மணி ஃப்ரம் யுவர் வீடியோஸ் அப்படின்னா, நீங்கள் மணின்னொடனே உங்கள்கிட்ட வரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது முழுக்க யூடியூப் வந்து அவங்க ஆட் போடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுவாங்க. இல்லைன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் இந்த ஆடை ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆட் பண்ணுறவங்க எங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது யூடியூப்பில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆட்ஸ் மூலமாக தான் அமௌண்ட் அப்படின்றது போகுது. யூடியூபோ இல்லை அந்த சப்ஸ்கிரைபரோ அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறது இல்லை. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த கிளைம்ஸ் முழுக்க யார் தருவாங்க அப்படின்னா, யூடியூப் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு ஆட் டீலர்கிட்ட தான் இவங்க அவங்களோட இதை வந்து செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரி அவங்க செய்கிறப்ப, அதாவது அவங்க வந்து ஒரு ரெகக்னைஸ்டு ஆடு வந்து இப்போ போடுறாங்க யூடியூப்பில். நம்ம ஒரு சேனல் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சேனல் வச்சுக்கோங்க. அந்த ஆட் போடுறாங்க இல்லையா, அவங்க தான் அந்த சேனல் வச்சுக்கிறவங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, ஒரு ரெகக்னைசேஷன். அதாவது இவங்களோட சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா நம்ம போடுறது வந்து ஒரு 1000ல் ஒரு 500 பீப்புள்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், எங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதுக்காக தான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத உங்களை பண்ண சொல்கிறோம். நாட் சப்ஸ்கிரைபர் பீப்புள் வந்து 90%ல் கொஞ்சம் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து இன்னும் க்ரோ வித் யூடியூபில் நம்ம வந்து இன்னும் வளரலாம். சரி, பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து லெசன் போகலாம். சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். லெசனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குற லெசன் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இது ஒரு ஃபுல் பார்ட் வீடியோ தான், 7th சாப்டர். வாங்க நம்ம லெசன்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுக்கான ஆரிஜின். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது எங்கே வந்து துவங்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஏரியா, அதாவது அமிர்தசரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து துவங்கப்பட்டிருக்கு. அது ஒரு பிக்சர் கலெக்ஷன் தான் அந்த இடத்த போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னா, அதுதான் ஓல்டஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டுலேயே தான் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. எப்போ அப்படின்னா 1602ல் டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்றவங்க தான் முதல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வெர்கட்டிஸ் ஓஸ்ட் இண்டிஜிஸ் காம்பேங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் டச்சில் ஏதோ ஒரு மொழி போல், அது மொழியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதை வந்து ஷார்ட்டாக விஓசின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம விஓசின்னு பண்ணிக்கலாம். அதை வந்து அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமிர்தசரம் பவுர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து அந்த விஓசின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த இதை வந்து அமிர்தசரம் பவுர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் வந்து எப்போ இருக்குது அப்படின்னா, அந்த நேட்டிவ் ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படின்றத முதல்ல வந்து இது பண்ணுறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரெகக்னைசேஷன் பண்ணுறாங்க. யாரால் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டால். எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 31, 1957. அப்போ எந்த
செக்ஷன் ஆக்ட் கீழே படி பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் படி, அதாவது 1956 போட்ட அந்த ஆக்ட் படி இந்த இதை வந்து துவங்குறாங்க. இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மீனிங் அப்படின்னா மீனிங்னா என்ன? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து முழுக்க வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டு வேலை தான் இருக்குது, ஒரு ரெகுலேட்டட் வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட் எதுக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் அண்ட் அசட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், அது மாதிரி கொடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான ஃபினான்ஷியல் கிளைம்ஸையுமே இவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. அதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த வேர்ல்டு பார்த்தோம் அப்படின்னா லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் LSE அப்படின்னு சொல்கிறாங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதாவது இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே கொஞ்சம் பாப்புலர்ஸான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன், அதாவது அக்கார்டிங் டு ஹேஸ்டிங்ஸ், அதாவது ஹேஸ்டிங் அப்படின்றவர் இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கம்ப்ரைசஸ் ஆல் த பிளேசஸ் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாண்ட்ஸ் ஆர் தயர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்டர்டேக் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்விங் த சேல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இல்லைன்னா இதை செக்யூரிட்டி மார்க்கெட்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா ஒரு பிளேஸ், அதாவது பையர்ஸ் அப்புறம் செல்லர்ஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸ், அதாவது ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸை வந்து விற்கிறவங்களோ இல்லை வாங்குறவங்களோ கூடி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதில் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக கூட அவங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸை பொறுத்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு ஷார்ட்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இல்லைன்னா செக்யூரிட்டிஸை பையர்ஸு அப்புறம் அவங்க விற்கிறவங்க அப்புறம் வாங்குறவங்க அவங்க ரெண்டு பேரும் கூடியிருக்க ஒரு இடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சிம்பிளான ஒரு ஐடியா தான். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு in fact a market for existing securities. If an investor wants to sell his security he can easily and quickly deposit them off on the stock exchange. இப்போ வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதாவது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் அதாவது பாண்ட்ஸ் இல்லைனா அதை ஸ்டாக் வச்சுருக்க ஹோல்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரோட அந்த ஃபினான்ஷியல் அசட் இல்லைனா அந்த செக்யூரிட்டியை விற்கணும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அது ஈஸியாக அவர் விற்றுட்டு போயிடலாம் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னா ரெடியாக இருக்குது, ஒரு கண்டினியூஸான ஒரு ஃப்ளோ ஆஃப் மார்க்கெட்லையும் இருக்குது. அதாவது இங்கே அடிக்கடி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இருக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து கரெக்ட் எவாலுவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது அதோட ப்ரைஸ், அதாவது அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லைன்னா அந்த பாண்டு எப்போ வேணாலும் அவங்க வாங்கியிருக்கலாம். பிஃபோர் ஒரு 3-4 இயர்ஸ் இல்லைனா 4-6 இயர்ஸ் எந்த விதமான இதில் இருந்தாலுமே அதை வந்து ஒரு கரெக்டான ஒரு எவாலுவேஷன் மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணி இதுக்கு இவ்வளோ தான் வேல்யூ அப்படின்னு இவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. இதுவுமே இதோட ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொடெக்ஷன் டு இன்வெஸ்டர், அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு இதில் முழுக்க ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வழங்கப்படுது. எது மூலமாக அப்படின்னா ஆல் டீலிங்ஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன் அக்கார்டன்ஸ் வித் வெல் டிஃபைன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது மூலமாக தான், அதாவது வெல் டிஃபைன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலமாக இந்த இன்வெஸ்டர்ஸ் முழுக்க பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்றது தான் ஒரு முழுக்கையான ஒரு உண்மை. இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா brokers cannot charge higher rate of commission for their service. Any malpractice will be severely punished அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் வந்து அவங்களோட ரேட் ஆஃப் ஆக்டுக்கு வந்து அதாவது அவங்களோட சர்வீஸ்க்கு வந்து ஹையர் ரேட் ஆஃப் கமிஷன் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. அப்படி அவங்க சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா இல்லை வேறு எந்த விதமான மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா சிவியர்லி பனிஷ் பண்ணப்படுறாங்க. அதனால் இதில் முழுக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்குது. ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல், அதாவது இந்த இருக்கக்கூடிய எல்லா விதமான அதாவது அந்த கேபிட்டல் முழுக்க ஒரு ஃப்ளோ ஆஃப் சேனல் மூலமாக இதாகப்படுது.
people like to invest in the share of such companies which yield good profits. அதாவது people வந்து எதில், அதாவது மக்கள் வந்து எந்த கம்பெனி எப்போவுமே ப்ராஃபிட்டில் வந்து ஒரு முதல் இடத்துலையோ இல்லை ஒரு சைமல்டேனியஸாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அந்த விதமான கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க. அந்த விதமான கம்பெனி எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் சேனலைசேஷனாக கூட இது இருக்குது. அப்புறம் இதுலேயுமே சில கேபிட்டல் ஃப்ளோ வந்து ஒரு ப்ராப்பர்டு சேனல்டு வே, அதாவது ஒரு ரெகுலேட்டட் வேல தான் அந்த ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. 8 கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது பப்ளிசிட்டி விச் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் gives to various industrial securities and their prices and the facilities provided by it for their purchase and sale induce people to save and invest. அதாவது கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி இதுலேயும் அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது இருக்குது. வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ் வந்து இதில் வந்து பயன்படுத்தப்படுது. இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரைஸுமே கரெக்டான இவால்யூஷன் மூலமாக போடுறதுனால எல்லா மக்களுக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் வழங்கப்படுது. அப்புறம் அவங்களோட மணி அவங்களால சேவ் பண்ணவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே தகுந்த ஒரு இடமா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேபிட்டல் ஃபார்மேஷனில் அவங்க கூட ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்பெகுலேஷன்ஸ், அதாவது ஸ்பெகுலேஷன் அவங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஃபார் வாட்சிங். அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இது, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெகுலேஷன் வந்து என்ன அப்படின்னா டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆர் ஈக்குவலைஸ்டு. ஸ்பெகுலேஷனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, டிமாண்ட் ஃபார் அப்புறம் சப்ளை ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த சப்ளை வந்து ஈக்குவலாக தேவையான அளவு கரெக்டான இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இது போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்மூத்தான வேலை தான் போயிட்டுருக்கு, ரொம்ப ஒரு அப் ஃபாலோ இல்லை டவுன் ஃபாலோ கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. சீசனிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் அண்டர் ரைட்டர்ஸ் ஹோல்ட் ஃபார் டெம்பரவரி பீரியட். இவங்க ஃபுல்லாக ஸ்பெகுலேட்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போ வந்து நம்மளுக்கு ஹையர் ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்களோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டவுன் ஃபால் ஆகுதுன்னு தெரிஞ்சு அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை விட்டு வெளியே போகலாம். அந்த ஸ்பெகுலேட்டர் வந்து டெம்பரவரி பீரியட் தான், அதான் அப்படி சொல்கிறாங்க. இந்த செக்யூரிட்டிஸ் வந்து புது கம்பெனிஸ் அப்பப்போ இஷ்யூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா த அன்லாக் தெம் ஃபார் வென் த மார்க்கெட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு அப்சர்வ் த நியூ இஷ்யூஸ். இந்த மார்க்கெட் வந்து எப்போ ரெடியாக இருக்குது ஒரு புது விதமான ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. புது விதமான இஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு புது விதமான ஷேர் ஹோல்டராக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது அவங்களோட பாண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஷேர் அப்படின்றது தான் புதுவிதமான ஒரு ஷேர் அப்படின்னு அந்த நியூ இஷ்யூன்றதுக்கான அர்த்தம் அதுதான். அடுத்து கிளியரிங் ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். லிஸ்டட் கம்பெனிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபர்னிஷ் ஆல் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸட்ரா. அதாவது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெகுலேட்டட் பை லா, அதாவது இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சட்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்படுத்தி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்படி கட்டுப்படுத்தி நடக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து அவங்களுக்கு தேவையான கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் டிவைடண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களால தேவைப்படக்கூடிய அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த கம்பெனி வந்து இப்போ ஷேர் விடுறாங்க அப்படின்னா 100 ஷேர்ஸில் எங்களுக்கு இவ்வளோ டோட்டல் அமௌண்ட் தேவை, அப்போ ஒரு ஷேருக்கு இவ்வளோ அப்படின்றது அவங்க தெளிவாக எல்லாத்தையும் சொல்லணும். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுலேருந்து எல்லாமே அவங்க வந்து சொல்லி ஆகணும். அதுதான் ஒரு கிளியரிங் ஹவுஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க நமக்கான எல்லா விதமான டீட்டெயில்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க எல்லா வருஷமுமே பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. புக்கு டீட்டெயில்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் கம்பெனிஸ், அப்புறம் சில புக் டீட்டெயில்ஸ் அடிக்கடி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போனா தான் இந்த கம்பெனி ரொம்ப ஹையர் லெவலில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஒரு வேறு கம்பெனியில் ஷேர் வச்சுக்கோங்க, ஹையர் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் வரக்கூடிய கம்பெனியில் அவங்க ஷேரை வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணவும் செய்வாங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து நம்ம ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஐ திங்க் ஸோ கரெக்டாக தான். ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். இந்த அது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹிண்ட்ஸ் பேப்பர் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லைட்ஸ் மாறிடுச்சுன்னா தெரியாதுல்ல, அதுதான் கொஞ்சம் இது. சரி, நம்ம டாப்பிக்கில் வரலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபீச்சர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஃபங்க்ஷன்ஸ், அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபீச்சர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம அதை பார்த்துடலாம். மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ்.
Stock exchange is a market where the securities of corporate bodies, governments and semi-government bodies are bought and sold. அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டிஸ் ஆஃப் கார்ப்பரேட் பாடிஸ், அதாவது இதில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான செமி கவர்மெண்டட் பாண்ட்ஸ் அண்ட் அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை. ரெகுலேட்ஸ் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெகுலேட் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ். அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் விட்டோம். டீல்ஸ் இன் செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது இது வந்து ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸில் தான் மெயின்லி வந்து அவங்க டீலிங்ஸ் வந்து இருக்குது, டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா இது வந்து இருக்கக்கூடிய, அதாவது ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு நியூ இஷ்யூ ஷேராக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பழைய ஒரு செகண்ட் ஹேண்டட் ஷேராக கூட இருக்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெண்டுமே வந்து விற்கவோ வாங்கவோ படுகிறது அப்படின்னு நம்மள தெரிஞ்சுக்கணும். ரெகுலேட்ஸ் ட்ரேட் செக்யூரிட்டிஸ், அதாவது தேர்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the stock exchange does not buy or sell any securities on its own account. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களோட ஓன் அக்கௌண்ட்லேயே, அதாவது அவங்களோட ஓன் இதிலேயே வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷனுமே வச்சுக்கிற மாட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்கவோ விற்கவோ மாட்டார்கள். அடுத்து வந்து இட் மெரிலி ப்ரொவைட்ஸ் த நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ் டு இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் brokers who trade in securities. It regulates the ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் ஸோ அஸ் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் இந்த நடுவில் புரோக்கர்ஸ் அவங்க சார்ஜ் பண்ண ஹையர் ரேட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், இது எல்லாமே இருக்கிறனால இந்த ரெகுலேஷன் ட்ரேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அவங்களோட ஓன் அக்கௌண்ட் வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷன் நடத்தப்பட மாட்டாது. இதில் தான் நம்ம முக்கியமான பாயிண்ட் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அலோ டீலிங்ஸ் ஒன்லி இன் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய நியூ இஷ்யூ ஷேர்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து வெளியிடுறாங்க. மற்ற எந்த விதமான லிஸ்டட் கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடாத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து அப்படின்னா அதை அவங்க வெளியிட மாட்டுறாங்க, அதாவது அதை வந்து விற்கவோ வாங்கவோ மாட்டுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டிரான்சாக்ஷன் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ மெம்பர்ஸ், இதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு இருக்கனால இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்குமே அவங்களோட டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒரு சேனலைஸ்டு வே மூலமாக தான் அவங்களோட டிரான்சாக்ஷன் நடக்குது. அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், இல்லை அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த வந்து ஒரு அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எதுக்கு அப்படின்னா இது ஒரு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்னு சொல்கிறாங்க, விச் மே பி ரெஜிஸ்டர் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருப்பாங்க. எதில் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருப்பாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ரெகனைசேஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ரெகனைசேஷன் வந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒர்க்கிங் அஸ் பர் ரூல்ஸ், அதாவது இந்த ரூல்ஸ்க்கு ரெகுலேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், இதுக்கான ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் என்ன அப்படின்னா பர்டிகுலர் மார்க்கெட் பிளேஸ் தான், அத்தாரைஸ்டு புரோக்கர்ஸ் இருக்கிற இடம் தான் அவங்களோட ஒர்க்கிங் ஃப்ளோராக இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல வந்து ஷேரோ இல்லை எந்த விதமான ஸ்டாக்கோ மாற்றப்படுகிறது, இல்லைன்னா அத்தாரைஸ்டு புரோக்கர் எந்த இடத்துல இருக்காரோ அது ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் பாரோமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஃபினான்ஷியல் பாரோமீட்டர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஐடென்டிகேட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் எக்கனாமி ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் பாரோமீட்டராக இது இருக்குது, அதாவது ஒரு டெவலப்பராக இது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எவ்வளோ இருக்குதோ அதுக்கான ஸ்டெபிலிட்டி எவ்வளோ கிடைக்குதோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் பெனிஃபிட்ஸ் வந்து 3 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டிக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. அந்த பர்டிகுலர் பீப்புள் ஆஃப் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து கம்யூனிட்டிஸ்னால் அப்படி இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அசோசியேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த கம்யூனிட்டி, அதாவது அசோசியேஷனாக தான் அந்த இடத்துல கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த கம்யூனிட்டி அந்த அசோசியேஷன் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கும் அவங்களோட எக்கனாமிக் லெவலை ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுக்கும் உதவுது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ஷூரிங் ஸ்டடி ஃப்ளோ ஆஃப் சேவிங்ஸ் இன்டு த ப்ரொடக்டிவ் பர்பஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இன்வெஸ்டரோட அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ரேட்டு வந்து உயரமடையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் எனேபிள்ஸ் the well-managed profit-making companies to raise limitless funds by fresh issue of share from time to time. ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வகையான ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் மூலமாக இவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணிகிட்ருக்காங்க. டூல்ஸ் டு டைவர்ட்
resources. Scarce resources are thus diverted to efficiently run enterprises for better utilization. அதாவது எஃபிஷியண்ட்டாக ஒரு தேவைகரமாக, அதாவது ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங் கம்பெனியாக ஒரு கம்பெனி வந்து நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்கேர் ரிசோர்ஸஸ் வச்சு தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேர் ரிசோர்ஸ் தெரியும் பற்றாக்குறையானது, அது எப்போ வேணாலும் முடிஞ்சு போகலாம், இல்லைன்னா இருக்காமல் கூட அதோட ஸ்கேர் ரிசோர்ஸ் லாஸ் பாயிண்ட் ஆஃப் கூட வியூவில் எண்ட் ஆஃப் த லைன் கூட போகலாம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை டைவர்ட் பண்ணி வேறு ஒரு ரிசோர்ஸில் அவங்களோட கம்பெனியை ரன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது முன்னாடியே பார்த்தோம். இது கேபிட்டல் ஃபார்மேஷன் முழுக்க வந்து ரொம்பவே ஈஸியஸ்ட் வேவாக இருக்குது. அப்புறம் ஒரு ரெகனைஸ்டு வேவாகவும் நம்மளுக்கு இருக்குது. ஃபண்ட் ரைசர் ஃபார் கவர்மெண்ட்டுக்கே ஒரு மேஜர் ஃபண்ட் ரைசராக இது ஒரு வகையில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் டு கம்பெனி, அதாவது இந்த என்ஹான்சஸ் குட்வில் ஆர் ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனியோட குட்வில், அவங்களோட ஒரு நற்பெயர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்பவே உயரத்து அடைகிறதுக்கான சில வாய்ப்புகள் வந்து இந்த இது மூலமாக கொடுக்கப்படுது. வைடு மார்க்கெட் அப்படின்றது இதில் முழுக்க பறந்து விரிக்கப்பட்ட ஒரு மார்க்கெட் தான். இதில் மார்க்கெட்டில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பையிங்கோ செல்லிங்கோ பண்ணலாம் அப்படின்றப்ப நம்ம இந்த மார்க்கெட் வந்து ஒரு வைட் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான ஒரு ஏமாற்றம் வந்து கிடைக்காது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சில நேரம் ரெகனைஸ்டு வேலை கூட நம்மளுக்கான ஏமாற்றம் அடையலாம். ஆனால் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகனைசேஷன் பண்ணி செக் பண்ணி தான் எல்லா விதமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நடத்துகிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைசஸ் ஹியூஜ் ஃபண்ட், அதாவது இது மூலமாக நம்ம அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். இது மூலமாக அப்படின்னா ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் மூலமாக. இப்போ ஒரு ஷேர் வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 100 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து ரொம்பவே ஹையான அமௌண்ட். அது மூலமாக தான் நம்மளால் எல்லா விதமான ஷேர்ஸையும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக திரட்ட முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்க்ரீசஸ் பார்கெனிங் ஸ்ட்ரென்த், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்கெனிங் அப்படின்றது ரொம்பவே ஹையர் ரேட் ஆஃப் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ப்ரோக்கர்ஸ், ரெகனைஸ்ட் ப்ரோக்கர்ஸ், அதுக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போய் இப்போ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ரெகனைஸ்டு ப்ரோக்கர்ஸ் கூட்டு போவோம். எதுக்கு அப்படின்னா பார்கெனிங் பண்ணுறோம். இப்போ நம்ம விற்க போகிறோம் அப்படின்னா ரெகனைஸ்டு ப்ரோக்கரை வச்சு இந்த அவங்க வந்து, அதாவது அவங்க வாங்குறவங்க ஒரு ப்ரோக்கரை கூட்டு வருவாங்க, இவங்க வந்து ஒருத்தவங்களை கூட்டு இது பண்ணுவாங்க. சில நேரம் ரெண்டுக்குமே காமனாக ஒரு ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதில் நம்ம 2 பேருமே ஒருத்தவங்களை கூட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா சேலோட வேல்யூவை எந்த விதத்துலையும் குறைக்கக்கூடாதுன்னு இந்த ரெகனைஸ்டு ப்ரோக்கர் வந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வாங்குற இந்த அமௌண்ட் ஆஃப் ஏஜை வந்து நாங்கள் குறைப்போம்னு சொல்லிட்டு அந்த பையிங் சைடில் வந்து ஒரு ப்ரோக்கர் வந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த பார்கெனிங் ஸ்ட்ரென்த் வந்து இதில் முழுக்க இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சிம்பிளான ஐடியாவில் தான் நம்ம எல்லா லெசனையுமே வந்து இது சொல்லிகிட்டு இருக்கோம். இது ஒரு சிம்பிளான ஐடியா தான். புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு கேதர் பண்ணிக்கலாம். சரி, பெனிஃபிட்ஸ் டு இன்வெஸ்டார்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து பெனிஃபிட்ஸ் டு கம்யூனிட்டி பார்த்தாச்சு, பெனிஃபிட் டு கம்பெனி பார்த்தாச்சு. இப்போ பெனிஃபிட் டு இன்வெஸ்டார்னு பார்க்க போகிறோம். இன்வெஸ்டாருக்கு என்னென்னப்பா ஒரு இதாக இருக்குது அப்படின்னா இது ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. இது நான் இந்த இடத்துல ஷேர் வச்சுருக்கேன், இவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கேன், இவ்வளோ டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு கூட நம்மளால் லோன் வாங்க முடியுது. இது வந்து ஒரு லிக்விடேட்டட் மணியாக கூட சில நேரத்தில் பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆடிங் கொலாட்ரல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு கொலாட்ரல் வேல்யூ வந்து நம்மளுக்கு இது மூலமாக கிடைக்கிது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே இப்போ ஃபார் மோர் லாஸ் ஆகலாம், இல்லை ஒரு ப்ராஃபிட் ஆகலாம், அந்த இடத்துலையும் ஒரு கொலாட்ரல் வந்து நம்ம கொடுத்தாகணும். அது எல்லாமே இந்த இடத்துல நடத்தப்படுது. இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து முன்னாடி ஒரு டாப்பிக்லேயே பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொடெக்டட் வேல தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனில் தான் அவங்க இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். அசஸிங் ரியல் ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர் கேன் ஈஸிலி அசஸ் த ரியல் ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் ஹிஸ் ஹேண்டு. அந்த ரியல் ஒர்த் வந்து அவங்களோட கைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட் கொட்டேஷன்ஸ் வந்து அப்பப்போ ஒரு டெய்லி கூட நியூஸ் பேப்பர்ஸில் வந்து டெய்லியும் இல்லைன்னா வெப்சைட்ஸில் அப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டியோட ஒர்த் எவ்வளோ, அந்த ஷேரோட ஒர்த் எவ்வளோ, அந்த ஷேரோட அமௌண்ட் ஆஃப் இது எவ்வளோ, ரேட் ஆஃப் ப்ராஃபிட்டு, ரேட் ஆஃப் ஹையர் கமிஷன் ரேட்டு எல்லாமே வந்து அதில் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அடுத்து மெக்கானிசம் டு ட்ரேட் செக்யூரிட்டிஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரேடு செக்யூரிட்டிஸ்க்கான எல்லா விதமான மெக்கானிசம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதாவது லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எஸ்சிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடங்களில் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, கேரளாவில் வந்து கொச்சினில் இருக்குது. ஒரு இடத்துலையும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நம்ம பார்க்குறது வந்து லிமிட்டேஷன். அதோட லிமிட்டேஷன் என்னென்ன, இந்த இடத்துல வந்து யூனிஃபார்மிட்டி அப்படின்றது இருக்காது.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம முன்னாடியே பார்த்தோம், யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கிடையாது, அது ஒரு லிமிடேஷனாக இருக்குது. ஃபெயிலியர் டு கண்ட்ரோல் அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன். அன்ஹெல்தி ஸ்பெகுலேட்டர்ஸை வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களும் சில நேரம் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணால் ஏமாறதுக்கு தானே நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. அலோவிங் மோர் தென் ஒன் சார்ஜ் இன் த பிளேஸ். அதாவது ஒரு இடத்துல ஒரு சார்ஜுக்கு தாண்டி அடுத்த ஒரு இது இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன் கேஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்சர்ஸ். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் ரேட் வந்து கிடையாது. ஏன்னா டெய்லி வந்து ஒரு ஷேர் வந்து ஒருத்தவங்க கையில் இருக்காது, அடுத்தனா இன்னொருத்தவங்க கையில் போகும். அந்த இடத்துல ஒரு ஆர்ஜின் பாயிண்ட்டு இருக்கவே இருக்காது அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அது ஷேர் கம்பெனி விடுற இடத்துல தான் அந்த ஆர்ஜின் பாயிண்ட் தொடங்குது. அந்த இடத்துல ஆரம்பித்தது எப்போவுமே ஒரு ரிக்வயரிங்லேயே போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு வகையான லிமிட்டேஷன் தான். அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குதுன்னா அதில் வந்து 21 தான் ரீஜனல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற 3மே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏராஸ் மூலமாக செட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவும், ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் OTCEIன்றது மூலமாகவும், இன்டர் கனெக்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், இதுதான் அடுத்த 3. மொத்தம் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதில் 3 வந்து அவங்களா செட் பண்ணிக்கிட்டது. அது என்னன்னு நம்ம சொல்லியாச்சு. பாக்கி இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான். அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைக்குது. இப்போவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவர் 25 மினிட்ஸை நம்ம வந்து வீடியோஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ கொஞ்சம் ப்ரைஸிங்கை ஃபாஸ்ட்டாக பண்ணாலுமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்து பார்க்குற டாபிக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு சிம்பிளஸ்ட் ஐடியாஸ் மூலமாகவே நம்ம வந்து அடுத்த டாபிக்ஸ் வந்து ரன் பண்ணி கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ். அதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து ஸ்பெகுலேட்டர்ஸ் நம்ம மாற்றி இது பண்ணிட்டோமோ? ஆமாம், ஸோ சாரி. சரி, நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ். இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ்னால் யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் ஒரு நாளில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க திடீர்னு ஷேர் ஹோல்டராக கூட மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி வகையில் ஸ்பெகுலேட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த டாபிக். ஸ்பெகுலேட்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து புல் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு புல்லுக்கான சிம்பிள் இருக்குது. இதுதான் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சருக்கான ஒரு சிம்பிள் கூட நம்ம சொல்லலாம். சரி, இந்த புல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு வேண்டியிருப்பார். அதாவது என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த ஷேரோட வேல்யூ வந்து அதிகமாகும், அப்போ நம்ம வந்து இப்போயே நம்ம இந்த ஷேர் ப்ரைஸஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருப்பார். அவர் தான் புல். அடுத்து பியர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பியர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஷேரோட வேல்யூ வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து ஃபால் ஆகிடும், அதாவது அதோட டவுன்ஃபால் ஆகுது, குறையுது. அப்போ குறையுது அப்படின்னா இப்போயே அவங்களோட ஷேர் வேல்யூ ஹையாக இருக்கிறப்பயே விற்றுடலாம், அப்போ நம்ம விற்கக்கூடாது. அப்போ நம்ம கொஞ்சம் கம்மியான ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு, அதாவது கம்மியான அமௌண்ட்டில் நிறையா ஷேர் வாங்கலாம். ஆனால் இப்போ அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ நான் வச்சிருக்க ஷேரை நான் விற்றுறேன்னு சொல்லி விற்கிறாரு. விற்ற பிறகு அப்புறம் அப்போ ஒரு ஃப்யூச்சர் பீரியடில் வந்து அது டவுன்ஃபால் ஆகுது ப்ரைஸ். திருப்பி அப்போ வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் இதை வந்து கொடுத்து டவுன்ஃபால் ஆன ஷேரை வந்து அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. அவர் தான் பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸ்டேஜ் அப்படின்றவர் யார் அப்படின்னா, ஒரு காஷியஸ் ஸ்பெகுலேட்டர். இவர் வந்து எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நியூ கம்பெனிஸில் அவரோட ஷேர் போடுறாரு. எதுக்கு அப்படின்னா, அந்த ஷேரை வந்து ஒரு செல்லிங் மோட்டிவோட, அதாவது இந்த ஷேரை வந்து இந்த கம்பெனியில் நம்ம வாங்குகிறோம், இதை வாங்கிட்டு நம்ம வேறு யாருக்காச்சும் விற்றுடலாம், அப்போ ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டை கொடுத்து விற்றுடலாம் அப்படின்னா இவருக்கு அந்த இடத்துல ஒரு அலாட்மெண்ட் கிடைக்குது, அப்புறம் ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குது. அது மூலமாக அவர் எல்லா கம்பெனிஸ்லையும் இந்த மாதிரி அவர் செஞ்சார் அப்படின்னா அவருக்கு எல்லா விதத்துலையுமே அவருக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து லேம் டக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, when beer find it is difficult to fulfill his commitment, he stays struggling like a damn duck. அதாவது பியர் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குது, அதாவது ஃப்யூச்சர் பீரியடில் அது டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு, அதாவது அவரோட தாட் தான் நினச்சிட்டு அவர் அப்படி அவரோட ஷேர் வேல்யூவை போய் விற்றுட்றாருன்னு வச்சுக்கலாம். ஃப்யூச்சர் பீரியடில் அந்த ஷேர் வேல்யூ வந்து ரொம்பவே ஹையாக போயிடுச்சு. ஏன்னா எப்போ ஷேர் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவர் அப்படி இருந்துட்டார் அப்படின்னா, அப்போ அவர் விற்றுட்டார் அப்படின்னா அவரோட ஷேருக்கான வேல்யூ அப்போ அது கிடைக்காது. ஏன்னா ஃப்யூச்சர் பீரியடில் அதோட அமௌண்ட் வந்து அதை விட 2 டைம்ஸோ இல்லை 3 டைம்ஸோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவர் ஒரு லேம் டக்காக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம்.
இதுதான் அந்த டைப்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் இருக்கக்கூடிய சின்ன ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பாக்ஸை நீங்களே வந்து உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேல நீங்களே ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நான் சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா, இதுக்கடுத்து வந்து ஒரு சின்ன ஃப்ளோ ஆஃப் டாபிக்ஸ் வந்து இருக்குது, சேனலைஸ்டு வியூ ஆஃப் டாபிக்ஸு. இந்த டாபிக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களாக ரீட் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் இதை வச்சு ஒரு ஸ்லைட் போகலான்னு தான் பார்த்தேன், ஆனால் வந்து வேணாம், ஏன் அப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு வாட்டி லெசனை கோத்து பண்ணிங்கன்னா அந்த நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே அதுலேயும் வரும். எல்லாமே நான் இன்டர்ரிலேஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்லைடுக்கு வந்தாச்சு. அதே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.